ஞானசேகரை காப்பாற்றுன்ற எண்ணம் இல்லை, அந்த வழக்கை காப்பாற்றுன்ற எண்ணம் எனக்கு உண்டு. ஒரு கொஸ்டின் வந்துதான் இருக்குது இல்லை சார், அந்த மாதிரி அந்த சார் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார். அப்போ ஞானசேகரன் சாரோ தயாரா இருக்கிறாரு பேசுறதுக்கு. இது இருந்தா பிரச்சனைன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அதான் கேட்குறேன். சப்போர்ட் இல்லைப்பா, அவன் காக்கப்பட வேண்டியது இன்னும் வழக்கு விசாரணை முடியலப்பா. கீழமை நீதிமன்றம் தான்பா அவனுக்கு வந்து 30 வருஷம். அதான் சொன்னேன் சார், அந்த வழக்கை காப்பாற்றுவதற்காக, உண்மை வெளியே வருவதற்காக நீங்க நிக்கிறீங்க. அதை நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் டாக் வித் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையின் தலைவர் மதிப்பிற்குரிய எனது அண்ணன் திரு வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். நான் வணக்கம்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும் நம்ம 2 பேரும் வந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அண்ணன்கிட்ட இதை கேளுங்க, ஏன் திடீர்னு ஞானசேகரன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணன் போய் நிற்கிறாரு? மற்றதுனா ஓகே, ஏன் அவர் கேஸுக்காக போய் நிற்கிறாரு? அவர் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கான்னு தெரியுது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கும்போது அவர் மேலே ஏதாவது ஒரு அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஆதரவாளர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முதல்ல அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் 2-3 விளக்கத்தை சொன்னேன். சார், இப்போ ஞானசேகரன் நல்லவன், ஞானசேகரன் தப்பு செய்யலை அப்படிலாம் நான் சொல்லலை, வரல. ஒரு உயிரை எடுப்பதற்கு சட்டத்துக்கு மட்டுமே அனுமதி இருக்கிறது. ஆக்சுவலி என்ன நடந்தது சார்? என்ன நடந்தது உள்ள சொல்லுங்க, விவரமாக சொல்லுங்கள் எனக்கு. அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இப்போ மூர்த்தி எப்படி போய் ஞானசேகரனுக்காக உதவி செய்யலாம், எப்படி ஹியூமன் ரைட்ஸில் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு அவங்க அம்மாவை போய் அனுப்பலாம், இல்லை அவங்க அம்மா கொடுக்கும்போது இவர் எப்படி கூட இருக்கலான்ற மாதிரிலாம் நீங்கள் பல பேர் சொல்கிறதா சொல்கிறீங்கல்ல. நான் சும்மா ஒரு பல விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதை நீங்கள் போய் சொல்லுங்கள். மணல்மேடு சங்கர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து மணல்மேடு சங்கர் எங்கள் தலைவர், எங்கள் சாம்பவர் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து அவரை தூக்கி கொண்டாடுறது அவர் இறந்த பிறகு. அவர் இருக்கும்போது யாராவது அவர் உதவி பண்ணாங்களா? இதே அவர் இருக்கிற போது ஒரு இயக்கம் அந்த ஊரில் கூட்டம் போட்டு, இங்கே ஒரு பெரிய ரவுடியாக இருக்கிற அவருக்கும் இயக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இயக்கத்தில் உள்ளவர்கள் யாரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு அங்கே கூட்டத்தில் வச்சு பேசுகிறாங்க. தேவையில்லாமல் அங்கே போய் கூட்டம் கூட்டி பேசுகிறாங்க. அன்றைக்கு உளவுத்துறையில் இருந்த ஒரு முக்கிய நபரும் அங்கே இருந்த திமுக பிரமுகரும் சேர்ந்து தான் அதை பிளான் பண்ணி சில விஷயங்கள் நடக்குது. அப்போ மணல்மேடு சங்கரை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அம்மா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க. அப்போ இந்த விஷயம் என்னோட தகவலுக்கு வர, என்னோட காதுக்கு வர, நான் வந்து ஒரு 4-5 இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னாள் மேயராக இருந்த வைபா அவர்களை வைத்து ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் கூட்டம் போட்டு நிறைய டிஜிபி கிட்ட பேசுகிறோம். நாங்கள் போய் பார்த்து ஒரு கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் அவர் அந்த என்கவுண்டரை தள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது மூர்த்தி வந்து சட்டப்படி, அப்போ வைபா அவர்கள் என்ன சொல்கிறார் டிஜிபி கிட்ட, எதாக இருந்தாலும் நாங்கள் சட்டப்படி அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஒருத்தன் உயிரை பறிப்பதற்கு தனிநபருக்கு உரிமை இல்லைங்க, அதெல்லாம் காவல்துறை அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு பேசுகிறாரு. எல்லாரும் பயந்துருந்தாம்பா, மணல்மேடு சங்கர் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னாம்பா. அண்ணன் பார்த்தியா அவங்க ஜாதிக்காரன்னு கூட போய் கரெக்டாக போய் நின்னா இருப்பாரு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறேன். என்கவுண்டர் பண்ணுறாங்க. பண்ண பிறகு ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து போலீஸ் கொடுத்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணுறாங்க. அப்போ எங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு கலெக்டர் அங்கே இருக்கிறார். அப்போ ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டம். நான் எனக்கு தகவல் வந்து நான் உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நீங்களாம் கலெக்டராக இருக்கிறீங்க, உங்கள் எல்லைக்குட்பட்ட இடத்துல எப்படி இருக்குன்னா வேற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க நடந்தால் என்னங்க நடக்கும், இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்னு பேசிட்டு நேரடியாக அவங்க அம்மா, அவங்க அப்பா, தங்கச்சி குழந்தை எல்லாரையும் கூப்பிட்டு என் பெசநகர் வீட்லேயே வச்சிட்டேன். இப்போ வாங்க பார்ப்போம் அப்படின்னு. இப்போ சொல்கிறாங்கல்ல, அப்போ ஒருத்தங்களோட போய் அண்ணன் பாடுறா, மணல்மேடு சங்கர் இருக்கும்போதும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார். அவர் இறந்த பிறகும் அவங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தான் வீட்டில், நான் குடியிருக்கிற வீட்டில் ஏதோ தெரிஞ்ச இடத்துல இல்லை, எங்கள் வீட்லேயே வச்சிட்டோம். சரி இப்போ என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம். அப்போ யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லலை. அப்புறம் இந்த ராம்குமார் சுவாதி கொலை பண்ணிட்டான். நான் அவனை பார்த்த உடனே இவன் இந்த அக்கரன்ஸை செய்வதற்கான நபர் கிடையாதுன்னு முதல்ல போய் பார்த்தவன் நான். முதலாக நானும் முன்னாள் மேஜிஸ்ட்ரேட் ராமராஜன் தான் அங்கே சாலை மறியல் பண்ணி அதை ஒரு இஷ்யூ ஆக்குறோம். அதுக்கு பிறகு அந்த
அவர் இறந்துட்டாருன்னும் போதும் நாங்கள் தான் போய் நின்றோம். அப்போ யாரும் சரி எல்லாரும் விட்டாங்க, அண்ணன் போய் நின்னாரு அப்படின்னு யாரும் சொல்லலை. அதே மாதிரி குறிஞ்சாங்கலம் 1992 வந்து பறையர்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஒரு சிலையை வைக்க போனாங்கன்றதுக்காக ஒரு 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டு 400 பேருக்கு மாற்றி வாயில் வச்ச குடும்பம் இருந்தது. அப்போது வந்து தமிழகத்தில் இருக்கிற பெரிய புரட்சி புயல்லாம் கூட இருந்து அதை சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு எதிராளிகளுக்கெல்லாம் சொன்னாங்க. இன்னை வரை அந்த ஊர் அட்ராசிட்டியாக தான் இருக்குது. இந்த ஊரை இந்த தலைமுறைக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பாலசிங்கம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆவணப்படம் எடுத்து சிறைக்கு போய் அதை வந்து பதிவு பண்ணி வச்சார். இந்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்தது இந்த மூர்த்தி. அப்போ திரும்பவும் ஒரு மனு கொடுக்குறேன். மனு கொடுத்து இந்த மாதிரி இந்த அட்ராசிட்டி நடந்தது, இதற்கு உரிய நிவாரணத்தையோ மற்ற விஷயங்களையோ அரசு செய்யலை அப்படின்னு 30 வருடம் கழித்து ஒரு ஆண்மகன் புகார் கொடுத்து அது விசாரணைக்கு வந்து அப்போ அந்த கொலை நடந்த போது அவங்களுக்கு என்ன ரெமெடி கொடுத்தீங்க அப்படின்னு எஸ்சி ஆணையம் அதை கேள்வியாக கேட்டு ரெமெடி கொடுக்கறதுக்கு வழியை பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவை போடுது. இப்போ பேசுகிற யாரும் 35 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை வந்திருக்கேன் இந்த சமூகத்தில் அப்படின்னு யாரும் அதை வந்து சொல்லலை. அப்புறம் இந்த ராஜகண்ணப்பன் விஷயம், ஒரு பிடிஓவை எப்படி அசிங்கமாக பேசுறாருன்னு பார்த்தீங்க. அந்த பிடிஓ எங்கன்னா சொந்தக்காரா? ஒரு சமூகம், ஒரு அதிகாரி, ஒரு வயதான அதிகாரி, அவரை ஒரு அமைச்சர் இப்படி பேசினா அப்புறம் ஊரில் இருக்கிற மற்றவனை எப்படி மற்றவன்லாம் பேசுவான் அப்படின்னு புகார் கொடுத்தது நான் தான். அப்போ தமிழ்நாட்டை இவ்வளோ படித்தவங்களாம் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு வரலண்ணா மூர்த்தி என்ன செஞ்சுட்டாருன்னு யாரும் அதை சொல்லலை. அப்புறம் வந்து இளையராஜா மேலே எல்லாம் ஊரே பார்த்துது. தபாலயத்தை அடித்தவங்கலாம் இசைஞானி ஆகிட முடியுமா? பணங்காசு சேர்ந்துட்டா நீ என்ன பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு பெரியாரின் பேரன் பேசுகிறார். வந்து நம்ம யார் ஒரு தாத்தா ஒருத்தர் போகிறேன் தீக்காவில் ஒரு மடம் ஒன்று வச்சுக்குது, தீக்கா மடம், அவர் கை தட்டுறார் சார். இதை ஊரே பார்க்குது சார். ஒரு தம்பி புகார் கொடுத்தேன் நான், விசாரணைக்கு அழைத்து வந்தது நான். அப்போது என்ன பரவாயில்லண்ணே, யாருமே இந்த மாதிரி செய்யலைண்ணே அப்படின்னு யாரும் சொல்லலை. இதையெல்லாம் கடந்து என்னை பாதித்த, பர்சனலாகவே பாதித்த விஷயம் ஒன்று, வெற்றிமாறன் இந்த ஆட்சி பொறுப்பேற்றோன்னு 2021 உள்ளாட்சி தேர்தல் நடத்துனாங்கல்ல. உள்ளாட்சி தேர்தலில் அவர் கோயில்பட்டி பக்கத்தில் தேவர்குளம்னு அந்த ஊராட்சி வந்து தனி ஊராட்சியாக மாறுது. இவர் வந்து அந்த ஊராட்சி தலைவருக்கு போட்டி போடுறாரு. இவரும் அவங்க மனைவி சௌரியம்மாளும். இவர்களுடைய மனு திட்டமிட்டு நிராகரிக்க வைக்கப்படுகிறது. ஒரு 75 ரூபா வரி கட்டில் போய் வாங்கிட்டு வா வரியை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி போகிற கிளர்க்கை அனுப்பிச்சிடுறாங்க. அவர் இந்த நாமினேஷன் பண்ணுற வரைக்கும் அவர் அந்த சீட்டுக்கே வரல. அப்போ அந்த பில்லு இல்லைன்னு இவரோட மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் முன்னாள் தலைவர் ஏற்பாட்டில் இன்னொரு இதை எஸ்சி சமூகத்துலேருந்து ஒருத்தர் நிப்பாட்டி இவரே வந்து அதை ரூல் பண்ணணுன்ற திட்டம் போட்டு பண்ணாங்க சார். அவர் வந்து இங்கே சிஎம்ஐ பார்த்து முறையிடலாம், அங்கே முறையிடுறாரு, ஒன்றும் நடக்கலை. இப்போ சிஎம் அப்படி ரோட்டில் போகும்போது யாரா நின்று என்னம்மா 2 நாளாக நிற்கிறேன் தொடர்ந்து அப்படின்னு மக்கள் அதிகம் நடந்துதான் இல்லைங்க. சொல்லாமல் சண்டை யாரோ ஒரு அம்மா நின்று என்னம்மா 2 நாள் அங்கே வந்து நிற்கிறேன். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா என்ன ஒரு இன்னொரு 2 வீலரில் போன மாதிரி நிறுத்தி என்னம்மா ஓரமாக நிற்கிறேன்னு கேட்ட மாதிரி இல்லை சார். நிறுத்தப்பட்டு அந்த அம்மா விசாரிக்கப்பட்டு மனு வாங்கப்பட்டது சார். எப்படி எல்லா டிவிலையும் காட்டினான் சார். இதை பார்த்துட்டு வெற்றிமாறன் வராரு சார். கரெக்டா அந்த அம்மா பண்ணி கரெக்டா பிடிச்சு வராரு. என்ன செட்டப் பண்ற மாதிரி என்ன சார் நடந்த சம்பவம் டிவியில பாக்குறாரு. டிவியில 1000 போடுறான். அப்ப நான் சொல்லுவேன், ஏப்பா இது செட்டப்பா தான் இருக்கும். நம்ம வந்து சேகர் பாபு ஆட விட்டார தினுக்கு அந்த மாதிரி இது செட்டப்பா இருக்குமா நம்பாதப்பா நான் சொல்லுவேன். அவர் என்ன கேட்கல, வந்துட்டாரு. அவரு பாடு உட்காந்தாரா யூடியூப்பை பார்த்துன்னு ஏதாவது கேம் ஆடினு ஏதாவது பொம்மை கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்து வருவார் சார் கான்வாயில். அவர் ஏன் சார் ரோட்ல பாரு ஏன் சார் நீங்க வர நடந்த சமூகம் அதை பார்த்துட்டு அவர் வந்திருக்காரு. ஓகே செக்ரட்டரியேட் போய் அதே மாதிரி நின்று பார்த்துக்கிறாரு. இவர் வெற்றி வரல. அவர் பேரு ஒரு பறையர் இயக்கம் வர நடத்துறா பொழுது அந்த பக்கம் ஒன்றும் யாரும் சீன்ல ஏன்னா அண்ணார் வேலை வந்திருக்காரு. அங்கேயும் ஒன்றும் பார்க்க முடியல. உடனே வெக்ஸா என்ன பண்ணுறாரு, ஒரு டர்பன்டைன் 1 லிட்டர் வாங்கினேன். சிஎம் சித்தரஞ்சன் சாலை சிஎம் வீட்டுக்கு போகிறாரு.
அந்த நீங்கள் இப்போ போனீங்களோ தெரியும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வந்து லெஃப்ட்டு திரும்புகிற இடத்துல வீட்டு போனீங்க, அங்கே போலீஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க மறிக்கிறாங்க. என்ன இன்னும் ஊர்லேருந்து வந்துட்டா கொடுத்துடணுமா அவனுக்கு போய் பார்க்கறதுக்கு, அதெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு விரட்டுறாங்க. அவர் அங்கேயும் அந்த டர்பன்டைனை ஊற்றி கொடுத்துக்கிறார். ஒரு சின்ன செய்தியாக வருது. இது எனக்கு ஒருத்தர், இது பெரும் பரவாயில்ல அங்கே பேசப்படல. எனக்கு ஒருத்தர் கோயில்பட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. என்னென்ன நீங்களாம் இருக்கிறீங்க, இல்லை அவர் பொழைச்சிக்கிட்டாரா இறந்துட்டாரா சார் சொல்கிறேன், இது பண்ணுறீங்க, இந்த மாதிரி எங்கள் ஊர் பார்த்துருந்து வெற்றிமாறன் ஒருத்தர் தீ குளிச்சிட்டாராண்ணே, ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னா. அப்புறம் நான் விசாரிச்சு எடுத்து போய் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அங்கே கொஞ்சம் இந்த ஃபயருக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட், அங்கே போய் நின்று 4 சார் கூட நிற்கிறேன். இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச இப்போ நம்ம நண்பர்கள் வட்டம் இருக்கும்ல, அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் செய்தியே கொஞ்சம் அப்போ தான் போட வைக்கிறேன். போட வச்சுட்டுல நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசியில் அவர் இறக்குறாரு. பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு நான், தலித் குடிமகன் ஒருத்தர், 2 பேர் தான் நிற்கிறோம். அப்போது இது சக்திவேல்னு ஒருத்தர் வந்தார் நினைக்கிறேன். அப்போ இப்படி தான் நிற்கிறோம். பாடி வாங்க மாட்டோம். அப்புறம் வந்து டிஆர்ஓ வந்தார், அவர் வந்தாங்க, இவர் வந்தாங்க. அப்போ ஒரு டிசி இருந்தார். நான் பொறுப்புனார், சார் நீங்கள் இங்கே இருப்போம், நாளைக்கு இன்னொரு எங்கன்னா இருப்போம் சார், உங்கள்கிட்ட வந்து கேட்க முடியாது சார், ரெவன்யூலேருந்து வரட்டுன்றோம். ரெவன்யூ ஏதோ ஒரு உத்தரவு சொன்னாங்க, ஏதோ பொய்யா சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஆனால் பட் ஃபேமிலியும் தாங்காதில்ல, பாவம் அவங்களே இவங்க சாப்பாட்டு கஷ்டம்னு நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. அப்போ சரி விதியன்னு சொல்லிட்டு, நல்ல வேலை அரசாங்கம் செத்தா படத்தை ஏற்றி பார்த்து ஃப்ரீயாவது ஒரு வண்டி வச்சுக்கிதேன். அந்த வண்டியில் ஏற்றி கோயில்பட்டி போயிட்டாங்க சார். நான் அப்போது யோசித்தேன் சார், இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது, ஆனால் வெளியில் இன்றைக்கி நியூஸில் பரவாயில்ல தெரிய ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ வக்கீல்மாருங்க இருக்கிறாங்க, ஹைகோர்ட்லேருந்து அந்த பக்கம் அந்த புதுமலை ரோட்டில் போகிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, எவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, எவ்வளோ படித்தவங்க இருக்காங்கல்ல, சமூக ஆள் இருக்காங்கல்ல. சும்மா அப்படி போகும்போது ஒரு எட்டு உள்ளே போய் இந்த மூர்த்தி பைத்தியக்காரங்க நின்றுங்கிறானாம, ஏதோ வெற்றி மாறினாம, பறையர் பேரவையாம ஒரு எட்டு என்னன்னு கேட்டு போவோம் அப்படின்னு ஒருத்தன் வரல சார். இந்த மெட்ராஸில் பெரும் பறச்சேரி ஒரே ஒருத்தன். சரி, என் நம்பர் எத்தனை பேருக்கு தெரியும்? எவனா ஃபோன் பண்ணி என்ன எப்பண்ணே இருக்காரு, ஏதோ தீக்காயமான பழச்சிட்டு வரானே, அப்போல்லாம் ஒருத்தரும் பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா 4 முறை 4-5 முறை இங்கே வந்திருக்காங்க. அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டிருந்தாரு. அப்போ திமுக ஆட்சி தானே போட்டு, நீங்கள் கொடுத்தோடனே நாங்கள் 100 நாள் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு போட்டிருந்தாரு தெரியுமா. அதுக்கு அப்படி சொன்னால் பரவாயில்ல. அப்போது நான் உண்மையில நொந்த விஷயம் தான். சரி, ஒருத்தன் என்ன சரி என்ன அவனுக்கு பிடிக்கிற போகிறானோ, ஒரு அரை மணி நேரம் இப்படி நேராக போகிறோம் புதுமலை ரோட்டில், கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி மைண்ட் ரோட்ல இருக்குது. இப்படி உள்ளே போதும் ஒரு 5 நிமிஷம் இப்படி வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் என்ன போய் கைட்ட போகிறேன் நீ வீட்டில், ஒருத்தன் வரல சார். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப நொந்தேன். என்ன இப்படி சமூகம் இப்படி இருக்குது. அப்போ 4 எம்எல்ஏ எங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க, அவங்க பேச மாட்டாங்க, அப்படி இருக்குது. நான் 4 முறை அந்த 4 முறையும் போய் பெட்டிஷன் கொடுக்குறேன். பையன் படிச்சிருக்கான், இவர் தான் வந்து ஏர்னிங் பர்சன், இவர் தான் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கருணை அடிப்படையில் ஒரு வேலை கொடுங்க. இன்னமும் அவங்க பேசின்னு இருப்பாங்க. இன்னமும் ஒரு அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு சின்ன ஒரு மனிதாபிமான உதவி கூட அவங்க கிடைக்கல. ஏன் கிடைக்கல? இந்த சமூகம் சென்னையில் இவ்வளோ பேர் இருக்காமல்ல, ஒரு சாரசாரியாக ஒரு 10-50 பேர் 100 பேர் வந்து பார்த்துதான்னு வச்சுக்க, இது தப்பாக போகுது, அந்த மக்கள்கிட்ட இது வந்து வேறு மாதிரியாக போய் நிற்கிது. அப்போது ஏதாவது நம்ம இதுக்கு செஞ்சால் தான் நாம் வந்து சரி பாதிக்கப்பட்டவர் நிற்கிற பக்கம் அரசாங்கம் நிற்குதுன்னு செஞ்சுருப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ யாரும் ஒன்றும் இது பண்ணலை. அப்புறம் வந்து இப்போ இந்த மயிலாடுதுறையில் 2 பசங்க, அவங்க ஊரில் ஏதோ சாராயம் பிராந்திங்க பிளாக்கில் விற்றாங்கன்னு 2 சின்ன பசங்க சார், படிக்கிற பசங்க போய் கேட்குறாங்க சார். உடனே போலீஸ் வந்து இந்த பயிலுவை தான் ஃபோன் பண்ணுறானோடனே, அப்புறம் தள்ளுமுள்ளு சண்டை கண்டை நடந்தவொடனே இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்னாக பெட்டிஷன் எழுதி கொடுத்துறாங்க. அப்போ நீ வந்து இப்போ நடவடிக்கை எடுத்தானே ஆகணும். அப்போ ஒரு 2-3 பேர் கைது பண்ணுறாங்க சார். அவன் திரும்பி வந்து அன்றைக்கே இந்த 2 பசங்களை கொண்டு வர்றான். அவங்கள கூட்டின்னு நம்ம தலைமைச் செயலகம் முன்னாடி ரோட்டில் ஊந்துலாம் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க சார். 2-3 அந்த அமுதா ஐஏஎஸ்ஸா
மிக நேர்மையானவர், திறமையானவர்லாம் சொல்லுங்கள, அவங்கள பார்த்துலாம் பெட்டிஷன் கொடுத்தோம். ஏதோ ஒரு பசங்க இல்லை, அவங்க தானே அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், ரொம்ப வறுமையான நிலையில் இருக்கிறாங்க சார். எல்லாத்துக்கும் காசுக்காக நிற்கிறான்லாம் சொல்லாதீங்க. ரெமெடி அதானே, செத்தவனை கூட்டுவா, இல்லை கொலை பண்ணும் போதெல்லாம் ஒன்றனை கொலை பண்ணணுன்னா சொல்ல முடியுமா? ஒரு ரெமெடி இன்னி வரைக்கும் வரல சார். ஒருத்தன் இந்த மது ஒழிப்பு போகிற ராமதாஸ் இருக்கார்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் கண்ணில் ரத்தம் அது. நம்ம ஒரு காரில் போகிறோம், ஒரு சில விஷயங்களை தெரியுது, சரி அட்ராசிட்டியாக பார்த்துக்கலான்னு சொல்கிறோம்ல. அந்த வயசான மனுஷன் சார், அவர் ஏதோ அவரும் ஒரு உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர், ரோட்டில் விழுந்து நிற்கிறார். யார் வீட்டு குடும்பத்துக்கும் எவ்வளோ பேர் அதை பார்த்தேன். அந்த செய்தியை நான் கொஞ்சம் பத்திரிக்கைலாம் வர வச்சு மீடியாக்களில் போட்டேன். ஒருத்தன் ஏன்னா என்னென்ன ரோட்டில் கிட்ட விழுந்து பிறல்றாங்கன்னு ஒருத்தன் கேட்கல சார். இப்படி அதே மாதிரி இந்த ஒரு லாஸ்ட்டாக சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணியிருந்தோம். 100 ரூபா மாத சம்பளம். தமிழகத்தில் உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளிகளில் துப்புரவு பணியாளர்களுக்கு மாதத்துக்கு 100 ரூபா சம்பளம். இதை நான் கேள்விப்பட்டு அது போய் தலைமைச் செயலாளர்கிட்ட விட்டு போய் மனு கொடுக்குறேன். அவர் இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு யாரோ பொய் சொல்லிட்டாங்கன்றாரு. என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு அந்த பயனாளர் இருக்கிறாரில் அவருக்கு ஒருத்தர் ஃபோனை போட்டு, ஏங்க நீங்கள் 100 ரூபா தானங்க சம்பளம் வாங்குறீங்க, ஏதோ இல்லைன்றாங்க, இதாங்க பேசுங்க அப்படின்னு அவர்கிட்ட தலைமைச் செயலாளர். அவர் பேசுகிறவர் தலைமைச் செயலாளர் தெரியாமல், ஏங்க இந்த காலத்தில் யாருங்க 100 ரூபா வாங்கணும், ஏங்க நான் சம்பளம் வாங்குறேன்னு நீங்கள் என்கிட்டே சொல்கிறீங்க, 100 ரூபா தாங்க தராங்க, அதுவும் வருஷத்துக்கு ஒருத்தர் தாங்க சம்பளம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஷாக் ஆகி போச்சு தலைமைச் செயலாளர். அப்புறம் அங்கே போனார், இங்கே போனார், எல்லாம் பாருங்க. அப்புறம் அதான் அதுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது, இந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குதான்னு முடிவு பண்ணுறதுக்கு 4-5 மாதம் ஆகி போச்சு. அந்த பெட்டிஷன் கொடுத்து அதுக்குள்ள நான் சிறைக்கு போயிட்டுனா, சிறைக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். முதல் வேலையாக திருப்பி அங்கே தான் போய் முட்டின்னு போய் நின்னேன். என்னதான் ஆச்சு அந்த பெட்டிஷனை வந்திருக்காங்க அப்படின்னு பிறகு இப்போ தாங்க இந்த துறை தான் இதற்கு உரிய துறைன்னு அரசு முடிவு பண்ணிக்குது சார். இது முடிவு பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள்? 6 மாதம் இதை முடிவு பண்ணுறது. இந்த துறை தான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, சந்திர மண்டலத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வேலை நடக்குது. கவர்னன்ஸோட எக்ஸலன்ஸ் சார் அது. ஆமாம். இதில் கூடுதலாக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறக்கிற போது இவங்களுக்கு கன்சல்டன்ட் சேலரி ஒன்று போட்டு இவங்க அரசு ஊழியருக்கான சலுகைகள் சிலத்தை கொடுக்கணும்னு வேறு ஆர்டர் போட்டிருக்காரு. எப்போ அவங்க அப்பா செஞ்சு நீ செய்ப்பா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. அப்போது இது எல்லா நியூஸ் சேனல்லையும் சார். ஒருத்தன் ஏன்னா இந்த காலத்தில் 100 ரூபாயான சம்பளம் வாங்குறாங்க. அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் எல்லா சமூகமும் இருக்குது, பெரும்பான்மை எங்கள் சமூகம் இருக்குது. ஈவன் மாற்று சமூகத்திலேருந்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி என்ன இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க எல்லா சமூகமும் இருக்கிறாங்க, பெரும்பான்மை எங்கள் சமூகம் இருக்குதா சொல்லுவீங்க, ஏன்னா உண்மையானே நீங்கள் இந்த மாதிரி போய் இந்த டிஸ்ட்ரிக்டில் இங்கே விசாரிச்சு பாருங்கன்னா, அப்போ அந்த அக்கறை ஒரு ஃபோனில் இப்போ எல்லாம் ஃப்ரீ தானே சார், 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் எம்மா நேரம் வேணாலும் பேசிக்கலாம்ல. அதுக்கு இவனுக்கு நேரம் இல்லை சார். அதுக்கு கேள்வி கேட்க என்ன இப்படி நடக்குதானேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை சார். இந்த நிலையில் தான் இவங்க பாலியல் குற்றவாளி, அவனுக்கு போய் எப்படி மூர்த்தி நிற்கிறார் அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன ஆக்சுவலி இந்த ஹோல் கான்வர்சேஷன் இப்போ என்ன இது இவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, ஞானசேகரன் மட்டும் கிடையாது, அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலை யாருமே நிற்காத போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்போல்லாம் ஒருத்தர் ஏன்னா நல்ல விஷயம் என்னன்னு சொல்லலை, ஞானசேகரனுக்கு போன பிறகு ஏன்னா எப்படி இது மூர்த்தி பேர் பாலியல் குற்றவாளி பின்னால் இருக்காங்க, இவர் பாலியல் குற்றவாளி இல்லைன்னு நான் சொன்னேன்னா சார். சூழ்நிலை நாம் சிறைக்கு போகிறோம். நான் சிறைக்கு போகும்போது அவங்ககிட்ட நான் இருந்த ஹெச்எஸில் தான் அவங்களும் இருந்தான் எனக்கு முன்னாடி. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் பேசவே இல்லை ஞானசேகரன். ஏன்னா ஞானசேகரனுக்கு எதிரான பல விஷயங்களையும் நான் வெளியில் பேசியிருக்கிறோம். நம்ம பார்வை எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாமல் அப்புறம் ஒரே செல்லில் 4 பேர் தான் நாங்கள் தமிழர்கள் அந்த பிளாக்கில். இந்த பக்கம் ஒரு மலேசியாக்காரன் வெளிநாட்டுக்காரெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் 2-4 பேரும் ஒன்றா பேசி தானே ஆகணும். ஒரு இடத்துல சாப்பிடுவோம், போவோம், வருவோம். அவர் கொஞ்சம் சாப்பாடெலாம் எடுப்பார். அந்த ஒரு விசுவாசம்னு வச்சிங்களேன். அப்புறம் அவர் குண்டாஸ் முடிஞ்சு போகிறாரு. போகும்போது இப்போது சிறையிலேருந்து எனக்கு ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி ஞானசேகரனை கொண்டுட்டாங்க. எப்படின்னா அவர் சிறையில் ஆம்புலன்ஸில் மூச்சு பேச்சு இல்லாமல் இட்டு போனாங்க. நான் சொன்னேன்ப்பா கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னா, இல்லை எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் ரொம்ப நேரம் அடித்தாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்கு சார் அடிக்கிறாங்க புரியல சார். இங்கே தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் பேசுகிறார்.
ஒரு அமைச்சர் வந்து எடப்பாடியாரை கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாரு. உடனே எடப்பாடி என்ன சொல்கிறாரு, இரு எங்கள் ஆட்சி வரும் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சி அந்த சார் அமைச்சரை கழித்து வைப்போம் அப்படின்னு எடப்பாடியார் பேசுகிறார். இந்த பேச்சால் இந்த தரப்பு தான் செஞ்சதுன்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து காக்காவுக்கு வர பணமாக ஊந்துன்னு கூட சொல்லுங்கள். ஆனால் காக்காவை வந்தது பணமாக ஊந்துது, அவ்வளோதான். புரிஞ்சுதா? இந்த காக்கா அந்த பணமரத்து மேலே உட்காரல, ஓர மேலே தான் உட்காந்துன்னு கூட நீங்கள் விசாரணை பண்ணி சொல்லுங்கப்பா. நாங்கள் தூரந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் இருக்குது. அப்போது நான் வந்து உடனே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். என்னை அட்மிட் செஞ்சு ஐஎம்சியில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் விட மாட்டுறாங்க. ஆனால் எனக்கு அப்பயே கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிரு உயிரோடு இருக்கிறாரு. ஏன்னா அந்த பரபரப்பு இல்லை, உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் வந்து ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சுது. அப்புறம் ஆரம்பம் பார்த்தா இல்லைங்க, இப்போ ஜெயிலேருந்து பர்மிஷன் வாங்கினாங்க. ஜெயிலருக்கு போட்டால் நீங்கள் வந்து பர்மிஷன் எழுதி கொடுங்க, அப்புறம் நாங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தா தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கிடையில் அவங்க வீட்டிலேருந்து ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி பேசுனா, இல்லைங்க ரொம்ப சீரியஸாக இருந்தான், பேசவே இல்லை, மூச்சு பயிற்சி இல்லாமல் இருந்தான், அப்புறம் லைட்டாக தான் கண்ணை திறந்தான் அப்படின்னாங்க. பட் எனிவே உயிரோடு இருக்கிறான், பட்டு சரியாக அடிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தேர்தல், அதுக்கப்புறம் திருப்பி எதுவுமே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, திருப்பி எதுவுமே சிறைக்கு எதுவுமே விட்டாங்க. அப்போ நான் வந்து போய் நான் சகர்லாம் பார்த்து நேரடியாக பேசுகிறேன். என்னதாம்மா நடந்தது, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நம்ம நேரடியாக விசாரிச்சுப்போம். அதுவரை நான் இந்த விஷயத்தை வெளியே பேசவே இல்லை. ஏன்னா நம்ம எது ஒன்றையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் வாய்க்கு வந்த மாதிரி அவர் இல்லைன்னு பேசக்கூடாது இல்லையா. அப்போ அவர் சில விஷயங்களை சொல்கிறார், யார் யார் அவரை அடித்தது, யார் யார் போனது வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஃபோனில் அவங்க வீட்டுக்கும் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அடிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ஞானசேகரை காப்பாற்றுன்ற எண்ணம் இல்லை, அந்த வழக்கை காப்பாற்றுன்ற எண்ணம் எனக்கு உண்டு. ஏன்னா அந்த வழக்கு முற்றுப்பட்டதாக யாரும் இன்னும் பேசலை. ஒரு கொஸ்டின் வந்துமே இருக்குது இல்லை சார், அந்த மாதிரி அந்த சார் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார். அப்போ ஞானசேகரன் சாரோ தயாரா இருக்கிறாரு பேசுறதுக்கு, அதை அடக்குமுறை பண்றதுக்காக தான் அவங்க அடிக்கிறாங்க. அப்போ நீங்க நல்ல தான் வரீங்க. அது நான் அவர் பேசுறதுக்கு தயாரா என்ன நமக்கு தெரியல. இது இருந்தா பிரச்சனைன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அதான் கேட்குறேன், நினைச்சிருக்கலாம்ல, மேபி நினைச்சிருக்கலாம் தான் சொல்றேன். அப்போ இந்த நிலையில நான் என்ன பண்ணுவேன், ஒரு விஷயம் தெரியும் சார், சார் சட்டம் படிச்சிருக்கோம், இப்போ சிறைக்கெல்லாம் போயிருக்கோம், அடித்தடி அது இதுன்னு கூலிப்பட அது இதுன்னு நம்ம ஃபேஸ் பண்ணி நிற்கிறோம் சார். நம்மளே இதை செய்யலைன்னா யார் சார் செய்வா? நான் நேரடியாக இதில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4-5 அட்வொகேட் தன்மையில் பேசினேன். இப்போ நீங்கள் சும்மா இப்போ அந்த அம்மா கூட நில்லு, ஹியூமன் ரைட்ஸுக்கு போவாங்க, அது ஒன்று தானே இமீடியட் ரிலீஃபாக இருக்கும். அந்த மாதிரி போய் சொல்கிறதுக்காக போய் நில்லுங்கப்பான்னா ஒருத்தனும் வரல சார். இல்லைண்ணே வானண்ணே, என்ன ஏன்னா வம்பளை இழுத்து விட்ற, வானண்ணே இது எப்படி வேணாலும் போய் நிற்கினேன் எப்பா நம்ம ஞானசேகரன் சப்போர்ட் இல்லைப்பா, அவன் காக்கப்பட வேண்டியது இன்னும் வழக்கு விசாரணை பண்ணியிருப்பா. கீழமை நீதிமன்றம் தான்ப்பா அவனுக்கு 30 வருஷம். அதான் சொன்னேன் சார், அந்த வழக்கை காப்பாற்றுவதற்காக, உண்மை வெளியே வருவதற்காக நீங்கள் நிற்கிறீங்க. அதை இன்னொரு சார் இந்த வழக்கு முழுமையாக தீர்க்கப்பட்டாதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்களும் எல்லாமே மாட்டாமா. அப்படி இருக்கிற போது ஒருத்தனை அடிப்பதற்கு கொல்லுவதற்கு யாருக்கும் இந்த ரைட்ஸ் இல்லை சார். நாளைக்கு யார் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம். அது ஒரு மனிதாபிமான அடிப்படை. இதுக்கு நமக்கு தேவையில்லாத அவன் பாலியல் குற்றவாளி, சரி பாலியல் குற்றவாளி தான், தமிழிசை இவங்க அன்புமணி மனைவி சௌமியா, அப்புறம் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்கல்ல. இந்த திமுக அணியில் இருக்கிற ஒருத்தர் போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் இல்லை அந்த போராட்டத்தை நசுக்க பார்த்தாங்கல்ல. ஏதாவது ஒரு கண்டன குரல் வந்ததா? இப்போ மூர்த்தி எப்படி அவங்க அம்மா கூட நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க, ஆனால் இப்போ நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, அவரை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க சார். ஒருவனை கொல்லுவதற்கு தனிநபருக்கு அது மட்டும் தான் நீங்கள் நிற்கிறீங்க. அது மட்டும் அந்த கேஸுக்காகலாம் போய் அங்கே நிற்கல. இல்லை கேஸுக்காக நிற்கல. அது மட்டும் இல்லாமல் என்னோட பார்வையில் மற்றவர்கள் பார்வையில் அந்த வழக்கு முழுமையாக நிறைவடைந்திருக்கு நான் இன்னும் நம்பலை. எடப்பாடியார் பேசியதற்கும் இதற்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குமோ அப்படின்ற பரவலாக ஒரு டாக் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உண்மை தெரிய வரட்டும். ஒருத்தனை அடித்து கொண்டு புதைப்பதற்கு யாருக்கும் இங்கே உரிமை இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல யாரும் போய் நிற்கல அப்படின்னா இந்த உண்மை மறைக்கப்பட்டு விடும். இப்போ ஒரு ஆள் நிற்கும் போது இல்லை ஒரு தேவையில்லாம சிக்கல் யோசிப்பாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நான் புகார் கொடுத்த அன்னைக்கு கொடுத்தாங்களே அம்மா, அன்னைக்கு 5வது நாள் உண்ணாவிரதம், இன்றைக்கு 8வது நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் சரியில்லை. என்ன கேட்குறாரு அவரு? ஏன் அடிச்சாங்க?
ஒரு என்கொயரி போடுங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து என்னை விசாரிக்கட்டும், ஐ வாண்ட் டு நோ எதுக்கு என்ன அடிச்சாங்கன்னு ஒரு சிறைவாசி கேட்குறாரு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு இருக்கட்டும், அந்த ரைட்ஸ் அவனுக்கு இருக்கா இல்லையா? ஒரு ராபரி நடக்குது சார், ஒரு செயின் ஒருத்தர் இப்படி சொல்ல நான் புரியுற மாதிரி, ஒருத்தர் வாக்கிங் போகிறவங்கிட்ட செயின் எடுத்துறான் சார், 2 பைக்கில் வரான் சார், ஒரு பைக் மட்டும் மாட்டுது சார், ஒரு பைக் தப்பிச்சிடுது. மறுநாள் அங்கே வாக்கிங் போகிறவங்கள்ட்ட மனநிலை எப்படி இருக்கும்? ஃபுல் கேங்கையும் பிடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, இங்கே வரானா ஒரு பைக் புருன்னு வந்தால் கூட இவங்க என்ன நினைப்போம், இவன் வாண்டாமல் இது அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும்ல. அந்த மனநிலையில் இன்னமும் அந்த மாணவர்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். தமிழகம் முழுக்க அதான் பேச்சா இருக்கு. ஒருத்தன் உண்மையிலே இல்லைப்பா, இப்போ எடப்பாடியார் சொன்னால நாங்கள் வந்து அது சரியில்லைன்னு, சரி இல்லாத ஒன்றை ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ இவங்க எல்லாம் பார்த்து கீத்து அவன் இல்லை, அந்த மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு முடிவாகிட்டா ஃபைன், குட். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் உயிரை பறிப்பதற்கு சட்டத்துக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது. தூக்கு தண்டனை கொடுக்கிட்டோம், வர மே மாதம் அவருக்கு தூக்கு அப்படின்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க கோர்ட்டு. எப்படி இருந்தாலும் கோர்ட்டே சொல்லிடுச்சு மே மாதம் தூக்குன்னு, ஏப்ரல்லே போட்டுருவோமே அப்படின்னு சிறைக்குள்ளே பண்ண முடியுமா? ஒரு மனிதனின் உயிரை எந்த தனிநபர், அவர் எந்த டிபார்ட்மெண்ட், நீதித்துறையை தவிர, கோர்ட்டை தவிர வேறு எவர் அதை செஞ்சாலும் கொலை தான். லாக்அப் டெத்தில் எதுக்கு கொலை கேஸ் போட சொல்கிறாங்க அதிகாரிகள் மீது? சட்டம் அதை அனுமதிக்கல சார். ஒருத்தனை கடத்தி, அதாவது ஒருத்தனை தனிமைப்படுத்தினா இவனை வந்து டீடைன் பண்ணி வைங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு தான் உரிமை. நீங்கள் டீடைன் பண்ணி வச்சாலும் அந்த கோர்ட் வந்து இந்த டீடென்ஷன் உண்மையா பொய்யா, இப்போ நான் வரலையா குண்டாஸ்லேருந்து, என்னையா இது வந்து அன்லாஃபுல், இது என்னையா விளையாடுறீங்க, எங்கேயா போய்ட்டு குண்டாஸ் போட்டிங்கன்னு என்ன நீதிமன்றம் அனுமதிச்சதில்லை. அப்போது அதற்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. அதால் ஒரு உயிரை பறிப்பது என்பது அது சட்டத்திற்கு மட்டுமே உரியது. அதை செய்கிற போது நாம் எப்படி அனுமதிக்கிறதுன்ற நிலையிலேருந்து தான் நான் போனேன். இப்போ பாருங்கள், என் கொடுமை அதில் போயிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள யார் அவனுக்கு போய் நீ இந்த மாதிரி பண்ணுறியா, எல்லோரும் சொந்தக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து இதை போய் நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன். நான் ஏன் போனேன்? இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. ஏற்கனவே எப்படா ஏதாவது சொல்லாமல், டேய் நீ என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் அதை பற்றிலாம், நான் செய்கிற விஷயத்தை நான் 1க்கு 2 தடவை யோசித்து இந்த மூவை பண்ணேன். நான் ஒன்றும் அவனை விடுதலை பண்ணுங்க, அவன் நல்லவன் கில்லவன்லாம் நான் வக்காலத்தே நான் வாங்கலை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாதம் நம்ம ஒன்றா இருந்திருக்கிறோம். அந்த உயிர் தத்தளிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அன்லாஃபுல் மூமெண்ட். அதனால் இதை நாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு தடுக்கணும். எங்கேயோ பாதிக்கப்படுறான், நிற்கிறோம்ல. இப்போ வடகாலில் அந்த ஊரில் புகுந்து அடித்தாங்க, யாரும் போல நான் தான் போனேன். இருக்கிற கஷ்டத்தில் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சு ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சிறிய பொருளாதார உதவி பண்ணிட்டு வந்தேன். வந்து புதுக்கோட்டையில் ஒரு பையன் தாக்கப்பட்டான். அவன் சாதாரண வேலை செய்கிற தம்பி, அவருக்கு ஒருத்தர் மூலிமா சொல்லி ஒரு உதவி பண்ண சொன்னேன். இது எதுக்கு? இது எனக்கு சொந்தக்காரனாக ஒரு அநீதி நடக்கிற போது நம்மளால் முடிந்த விஷயங்களை சார், நாங்களாம் வந்து இந்த அம்பேத்கரின் வாரிசுகள் சார், சட்டமலை சீனியர் வாரிசுகள். நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எழுதின சட்டத்தை நாங்களே வந்து ஃபாலோ பண்ணல, நாங்களே கீப் அப் பண்ணலாம். எவன் சார் மதிப்பான்? திருப்பம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவோம், சிபிஐ விசாரணைக்கு வந்தால் ஒரு 4-5 பேர் உள்ளே போவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது அதில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். நாட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னான், நல்லதுன்னா சொன்னான். ஒரே ஒரு உரை தவிர, திருமாவளவனை தவிர பரவாயில்ல, மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறதுன்னு அவர் சொன்னார். மிச்சம் எல்லாருமே, திமுக காரங்களை தவிர மிச்சம் எல்லாருமே இந்த என்கவுண்டர் இஸ் ஃபேக், அப்படியாத்தான் இருக்கும், எப்படியாவது விடிய காலில் கூட்டு போனீங்க, அவன் உண்மையை சொல்லுவாங்க, அச்சத்தினால இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு மக்கள், அதுதான் உண்மைன்னு சொல்ல வரல நான், இவருக்கு தெரியுமா அப்படின்னு. அதே மாதிரி நடந்துக்கூடாது நீங்கள் பண்ணுறீங்க இந்த மாதிரி சூழல். அப்போது ஒருத்தன் சரண்டர் ஆகிறான்னா அவனை எப்படி நீங்கள் பாதுகாப்பாக எட்டு போனால் அவன் எப்படி உங்களை துப்பாக்கியத்தை சுட வந்திருப்பான் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ ஏன் வந்து திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணுறது தப்புன்னா, எல்லாமே திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணது தப்புன்னு சொன்ன எல்லாரும் திருவேங்கட நண்பர்களா? கிடையாது. உண்மையை மூடி மறைச்சிடாதீங்கயா, அவன் தானே முக்கியமானவன், அவன் போயிட்டா எல்லாமே போச்சு அப்படின்ற எண்ணத்தில் தானே. புரியுது சார். அதே மாதிரி இந்த நீங்க சொன்ன விஷயம் கிளியரா கன்வே ஆயிருக்கும்.
கிளியராக கன்வே அதில் எந்த ஒரு மாற்று கருத்து போல கிளியராக புரியுது. கண்டிப்பாக ஞானசேகரன் கெட்டவன் தான், அயோக்கியன் தான், அவன் பண்ணது தவறு தான், அது நீதிமன்றம் முடிவு பண்ணும் இறுதியாக. இப்போதைக்கு மக்களோட பார்வை எல்லா பார்வையும் அப்படி தான் இருக்குது. நீங்களும் நியாயம்னு சொல்லலை, சிம்பிளாக சொல்லணும்னா. ஆனால் அவன் இன்னும் அது வந்து அந்த கேஸ் முடியலை, அது வந்து உண்மை வெளியே வர வேண்டும். எடப்பாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல அவருக்கு ஆபத்து இருக்கும் போது ஏர்போர்ட் மூர்த்தி நின்று நிற்கும் போது அங்கே எந்த ஒரு தவறுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாதுகாத்ததுன்னா உண்மை வெளியில் வரணுன்ற நோக்கம் மட்டும்தானே தவிர அவர் மேலே உங்களுக்கு பர்சனலாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. நிச்சயமா அவ்வளோதான் சார். புரியுது சார். இது